அஸ்ஸலாமு அலைக்கும். சுமைர் ரலியல்லாஹு அவர்களின் வீர மரணம். சுமைர் ரலியல்லாஹு அவர்களின் கணவர் யாசிர் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய புதல்வர் அம்மார் ரலியல்லாஹு அவர்களும் துன்பங்களை சகித்தது போன்றே இவங்களும் இஸ்லாத்திற்காக வேண்டி துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் உறைந்து விட்ட இஸ்லாத்தின் பற்றில் எல்லளவும் மாற்றம் ஏற்படவே இல்லை. கடினமான வெயில் தகிக்கும் பொடி கற்கள் மீது படுக்க வைத்து வேதனை செய்யப்படுவாங்க. அவங்க உருக்கு சட்டையை அணிவித்து வெயிலில் நிறுத்தி வைக்கப்படுவாங்க. ஏன்னா வெயினால் சூடேறி உருக்கு சட்டையின் வெப்பத்தினால வேதனை அதிகரிக்கட்டும்னு சொல்லிட்டு எதிரிங்கெல்லாம் அப்படி செஞ்சாங்க. இந்த அம்மையார் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்த இடத்தின் பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருந்தாங்க. பொறுமையாக இருக்குமாறு இருங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. ஒரு தடவை சுமைர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கும்போது அபூஜஹல் பக்கமாக அம்மையாரை பார்த்து பல வாரம் திட்டினான் அந்த கொடியவன். இறுதியாக அவனுக்கு கோபம் ஏற்பட்டு ஒரு ஈட்டியால் அன்னாரின்னு நோக்கி குத்தினான். அவன் குத்தினதுனால காயமடைஞ்சு அந்த அம்மையார் இறந்து போயிட்டாங்க. இஸ்லாத்திற்காக தங்களை இன்னுயிர் நீத்த அந்த சுமைர் ரலியல்லாஹு அவங்க தான். பெண்கள்லேயே இந்த அளவு பொறுமையுடனும் ஊக்கத்துடனும் தனித்திருந்து செயலாற்றி பிறர் அதனை கண்டு பொறாமைப்படத்தக்க விஷயமாக இருக்கக்கூடிய அளவுக்கு உண்மை என்றவென்ற ஒரு விஷயத்தில் மனதில் ஆழமாக படிஞ்சிருச்சுன்னா அதற்காக எத்தனை சிரமம் ஏற்பட்டாலும் அது எளிதாக தான் அவங்களுக்கு தெரியும். உலக வாழ்க்கையில் தங்கள் உயிர் தியாகங்களை செய்தவர்களில் எத்தனையோ நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதே தியாகத்தை அல்லாஹ்வின் பாதையில் தீனுக்காக வேண்டி நாம் செஞ்சால் மரணத்திற்கு பின்னும் ஆரம்பமாகும் வாழ்க்கையிலும் பேரின்பம் பெறுவதற்காக காரணமாக அது ஆகிறது. உலகத்திற்காக அப்படிப்பட்ட தியாகத்தை நாம் செஞ்சால் அது உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் மர்ம வாழ்வு வேஸ்ட்டாக நாசமாகிடும். ஆனால் நம்ம ரெண்டு உலகத்துலேயும் பயன்பெறக்கூடிய மாதிரியான ஒரு மார்க்கத்துக்கான ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நான் இருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.